அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜிப்சம் பிளாஸ்டிக்னா என்னன்னு பார்ப்போம். பொதுவாக நம்ம செங்கல் சுவர், ஏஎஸ்சி பிளாக், சாலிட் பிளாக், போர்த்தம் பிளாக் நம்ம எதை வச்சு நம்ம வீடு கட்டினாலும் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே நம்ம பிளாஸ்டிங் பண்ணுவோம். இதுக்கு மாற்றாக தான் இப்போ ஜிப்சம் பிளாஸ்டிக்னு மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு. இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக்னா என்ன, இதனால் என்ன அட்வான்டேஜ்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக ஜிப்சம் பிளாஸ்டிக் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அங்கேருந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். 25 kg பேக்காக தான் நம்மளுக்கு வரும் இங்கே நம்ம மார்க்கெட்டுக்கு. இது வந்து நிறைய பேர் நம்ம மார்க்கெட்டில் அது எடுத்து அது வீட்டுக்கு செய்கிறாங்க. இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக்கில் என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூச்சி வேலை நார்மல் பூச்சி வேலையில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட், சாண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக் நீங்கள் வீடு நீங்கள் பூச்சி வேலை பண்ணிங்கன்னா இதெல்லாம் தேவைப்படாது. நார்மலாக சிமெண்ட் பூச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி வேலை செஞ்சுட்டு அதுக்கு மேலே பட்டி பார்ப்போம். அதுக்கு மேலே தான் நம்ம என்ன கலர் டிசைன் வேணுமோ அதுக்கு மேலே தான் நம்ம அந்த டிசைனை சூஸ் பண்ணி நம்ம கலர் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங்கில் நீங்கள் வீட்டுக்கு பூச்சி வேலை செஞ்சிங்கன்னா பட்டி பார்க்க தேவையில்லை. அதுக்கு மேலே நம்ம என்ன கலர் தேவைப்படுதோ நம்ம அது டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் ஜிப்சம் பிளாஸ்டிங்கில் போயிருந்தீங்கன்னா இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 mm வரையும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சிமெண்ட் பூச்சி வேலையில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா குறைஞ்சி இதோட திக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் பிளாஸ்டிங்கில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் 12லேருந்து 15 mm வரையும் பூசணும். ஆனால் நீங்கள் ஜிப்சம் பிளாஸ்டிங்கில் பூசியிருந்தீங்கன்னா குறைஞ்சது 6லேருந்து 12 mm வரையும் பூசலாம். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம திக்னஸை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம காசு சேவ் பண்ணலாம். இதோட திக்னஸ் நீங்கள் அதிகப்படுத்திங்கன்னா பிணைப்பு அந்த அளவுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக இதோட திக்னஸ் கொடுக்குறோமோ அது பிணைப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நார்மல் சிமெண்ட் பூச்சி வேலை செஞ்சுருந்தீங்கன்னா இது கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராக் வரத்துக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஜிப்சம் பிளாஸ்டிங்கில் உங்கள் வீட்டை நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா கிராக் வரத்தை நீங்கள் தவிர்க்கலாம். இது ஒரு மெயின் அட்வான்டேஜ் ஜிப்சம் பிளாஸ்டிங்கில். ரெண்டாவது என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா க்யூரிங். அதாவது நீங்கள் நார்மல் கட்டு வேலையில் நீங்கள் பூச்சி வேலை செஞ்சுருந்தீங்கன்னா 7 நாள்லேருந்து 14 நாள் வரையும் க்யூரிங் பண்ணணும். ஆனால் இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த க்யூரிங் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இது என்ன இன்னொரு மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பூச்சி வேலையில் ஒரு 30 நாள் ஆகக்கூடிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டிங்கில் 15 நாள்லேயே முடிச்சிடலாம். பாதி செலவு இதிலே குறைச்சிடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா டைம் சேவ் மெத்தட் இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங்கை. பொதுவாக உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, நார்மல் பூச்சி வேலையில் 1 லட்ச ரூபாய் ஆகக்கூடிய இடத்துல ஜிப்சம் பிளாஸ்டிக் உங்கள் வீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா குறைஞ்சது 80,000லேயே நீங்கள் முடிச்சிடலாம். 20% வரையும் உங்கள் மணியை சேவ் பண்ணலாம். அந்த காசை நீங்கள் வேறு எதனா உங்கள் இன்டீரியர் வேறு எதனா உங்கள் வீட்டை அழகுபடுத்துறதுல அந்த காசை நீங்கள் அங்கே பயன்படுத்தலாம். இது போல் நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் இதுலேயும் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்டர்னல் வால், அதாவது வெளிப்புற சுவர் நம்ம இதை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது தண்ணீர் உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது. எங்கெல்லாம் இதை அப்ளை பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளி சுவரில் அப்ளை பண்ண முடியாது. அதே போல் நம்ம கிச்சன், தண்ணீர் படக்கூடிய இடம், சிங்க்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லலாம் இது அப்ளை பண்ண முடியாது. இது ஆனால் மார்க்கெட்டில் இப்போ அப்ளை பண்ணக்கூடிய ஜிப்சம் பிளாஸ்டிக்கும் வந்திருக்கு. அது யார் பிளாஸ்டிக் அப்ளை பண்ணக்கூடிய அந்த நபர் யார் இதை பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட நீங்கள் அணுகி படுத்தலாம். இது போல் உங்களுக்கு வீடு சம்பந்தமான தகவல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.